எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் அரச ஊழியர்களுக்கு மிக முக்கியமான அதிவிசேடமாக கவனம் செலுத்த வேண்டிய சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வீடியோ தகவலுக்கு செல்வதற்கு முன்பாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருந்து ஆதரவு தருகின்ற அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெறுகின்ற ஓய்வூதியர்கள், அத்தோடு பல மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். தமிழ் மொழி மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் போன்றோருக்கு பயன்மிக்க தகவல்களை வழங்கி வருகின்ற யூடியூப் சேனல்களில் ஒன்றாக எங்களுடைய யூடியூப் சேனல் காணப்படுகிறது. இன்றைய தினத்தில் அரசு ஊழியர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டில் 76 அரசு ஊழியர்கள் பல்வேறு நிதி மோசடிகள் மற்றும் நிதி தொடர்பான சட்ட சிக்கல்களில் சிக்கியிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பொதுவாக அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதாரபூர்வமாக ஆவணங்கள் ஊடாக அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. எனவே அரசு ஊழியர்களே, இந்த 76 பேருக்கு மேலதிகமாக பல அரசு ஊழியர்களுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. எனவே அரசு ஊழியர்களே, நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்கின்ற போது அரசாங்கம் வெளியிடுகின்ற சில வழிகாட்டல்கள் மற்றும் கையேடுகள், சுற்று நிரூபங்கள், தாபன கோயினுடைய விதிமுறைகள், நிதி பிரமாணங்கள் இவற்றை சற்று அவதானம் செலுத்திக் கொள்வது அவசியமாகிறது. விசேடமாக குறித்த விடயம் சம்பந்தமாக அக்காலப்பகுதியில் வெளியிடுகின்ற அரசு சுற்று நிருபத்தின்படி எங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவது அவசியமாகிறது. சில சந்தர்ப்பங்களில் சில பொதுமக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தினுடைய சகல நலன்களையும் முந்திக்கொண்டு பெற முயற்சி செய்வார்கள். இதன்போது நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் செல்கின்ற போது அவர்கள் சில நேரங்களில் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அரசு ஊழியர்கள் மீது திணிக்கக்கூடும். எனவே நீங்கள் எப்போதும் சட்ட அடிப்படையில், குறிப்பாக நிதி விடயங்களில் சுற்று நிரூபங்களை சரியாக பின்பற்றி உங்களுடைய தொழில் ரீதியான வரலாற்றை பாதித்து கொள்ளாது நீங்கள் ஒரு சிறப்பான சேவையை ஆற்றுவதற்கு 2026இல் நீங்கள் ஊக்கமுடன் செயற்படுங்கள். எனவே அரசு ஊழியர்களே, இது மிகவும் பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அரசாங்கத்துடன் தொடர்புடைய சகல விடயங்களும் நிதி ரீதியானது. எனவே நாங்கள் பொறுப்புடனும் அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்து கொள்வது எங்களுடைய தொழிலை பாதுகாத்து கொள்வதோடு எங்களுடைய நட்பெயருக்கும் களங்கள் ஏற்படாமல் எங்களை தற்காத்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு தகவலோடு, உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்படும் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளிடுங்கள். எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.